கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நிதானம் என்பது தனுசு ராசிக்கு தேவை. அதே நேரம் குருவானவர் 6ஆம் இடத்துல வக்ரமாயி இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பொறுமையாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபரான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி 6ல இருக்கிறாரு. அதே நேரம் 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாரினுடைய உடல்நலத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபரான சுக்கிரன் பாத்தீங்கன்னா அவர் சனியோட சேர்ந்து 3ல இருக்கிறாரு. இதனால வண்டி வாகனங்களை பாத்தீங்கன்னா பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறிய கடன் தொகை அப்படிங்கிறது வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அல்லது உங்களுக்கு நோய் நொடிகள் அப்படிங்கிறது சிறிய அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஒரு சிறிய தொகை கடன் தொகை இந்த மாதம் வாங்கி கொண்டால் நீங்கள் நோய் நொடியிலிருந்து தப்பித்து விடலாம். பெரும்பாலும் ஆரோக்கிய தொல்லைகள் கழுத்து, தோள்பட்டை, கணுக்கால்களில் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. 2ஆம் இடத்தில் ராகுவினுடைய பார்வை இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா படிப்புல பெரிதான அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது. 6 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. கூடவே ராகு இருக்கிறாரு. இந்த இடம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம். நிச்சயமாக வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மாதத்தினுடைய கடைசி நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபனான செவ்வாய் பாத்தீங்கன்னா 7ல வக்ரமா இருக்கனால நண்பர்களுடனான கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வந்து போகும். அதே நேரத்துல பிள்ளைகள் என்னன்னா சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபனான புதன் மற்றும் 9ஆம் இடத்து அதிபனான சூரியன் 2 பேரும் சேர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துடன் மாத கடைசியில பாத்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் கோவில் சம்பந்தமாக வெளியூர் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்து அதிபனான செவ்வாய் பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசிக்கு 7ல இருக்கிறதுனால சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுவீர்கள். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால புதிதாக எந்த தொழிலையும் ஆரம்பிக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியனானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பேசும்போது பார்த்து பேச வேண்டும். கோபங்கள் காட்டாமல் இருப்பது நல்லது. அதே நேரம் ராகுவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல கடைசி 2 வாரங்கள்ல விழுகுது. இதனால தந்தை மகனுக்கான கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து கண்கள்ல கவனமா இருக்கணும். இல்லைனால் கண்கள்ல பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.